ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கேன். வெண்பொங்கல் செய்யலாம் அப்படின்ட்டு நான் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வெண்பொங்கல் தான் பிடிக்கும், என் பொண்ணுக்கு சக்கரை பொங்கல் தான் பிடிக்கும். ஸோ எப்போ பொங்கல் செஞ்சாலுமே வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்னு ரெண்டுமே செய்யணும். பொதுவாகவே கிட்ஸுக்கு எல்லாமே சக்கரை பொங்கல் தான் பிடிக்கும். நிறைய வெல்லம் சேர்த்து நெய் சேர்த்து கொடுக்கும்போது அது ஹெல்தி தான் குழந்தைங்களுக்கு. அதனால நான் எப்போ பொங்கல் செஞ்சாலுமே இந்த மாதிரி ரெண்டாவே செஞ்சிடறது. ஒன்றாவே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரித்து வெண்பொங்கலுக்கு தனியாகவும் சக்கரை பொங்கலுக்கு தனியாகவும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு 2 கப் அளவுக்கு இந்த சன்னமாக இருக்கும் பாருங்கள் பச்சரிசி, அதை எடுத்துருக்கேன். எப்போவுமே இந்த பச்சரிசி வச்சு நான் செய்வேன். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா குழஞ்சி வரும். 2 கப் பச்சரிசிக்கு நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 4:1 அப்படிங்கிற ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். மிதமான ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வாசம் வர அளவுக்கு பாசிப்பருப்பு கலர் மாறாமல் இருக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து நல்ல ஒரு 4-5 தடவை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதை இப்போ குக்கரில் எடுத்துக்குவோம். வந்து 2 கப் பச்சரிசி 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு எப்போவுமே 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். 2 அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 7.5 கிட்ட வரும். அதோட கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் 8 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதுக்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசியை பொறுத்து தண்ணி 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் கூட தேவைப்படலாம். இப்போது இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரத்துக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, கூடவே 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம். இது உருண்டை வெல்லம் தான். போதும், இந்த அளவுக்கு பாகு ரெடியாக இருந்தால் போதும். குக்கர் 4-5 விசில் ஸ்டீமும் போயாச்சு. நம்ம இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு முழுசாக தெரியும். பட் கரண்டியில் நீங்கள் கிளறி விட்டோன்னே பர்ஃபெக்டாக குழஞ்சிரும். நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு பொங்கலை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடி கனமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு பொங்கல் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பொங்கலில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாகு, இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. கல் மண் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு நின்றும். மசிச்சு விட்டுக்கோங்க.
இந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நிறைய ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்த்துக்கிறது வந்து நார்மலான ஒரு ஸ்வீட்னஸ். பாகும் பொங்கலும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொங்கல்னாலே நெய் தான். பட் உங்களுக்கு நெய் அதிகமாக சேராதுன்னா நீங்கள் பாதி அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் சக்கரை பொங்கலுக்கு நான் நிறைய நெய் தான் சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நெய்யில் முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். கூடவே பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். சக்கரை பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கல் ரெடி. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வெண்பொங்கல் வந்து தாளிச்சுக்க போகிறோம். பட் வெண்பொங்கல் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். காய்ச்சி இப்போது பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு நெய்யோ எண்ணெயோ நிறைய சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் நெய்யே நிறைய சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேராதுன்னா நீங்கள் எண்ணெய்களில் கூட தாளிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து இன்றைக்கி நெய்யும் எண்ணெயும் பாதி பாதி சேர்க்க போகிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மிளகை 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். மீதி 1/2 ஸ்பூன் முழுசாகவே இருக்குது. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 முந்திரி, அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு பெருங்காயம். வெண்பொங்கலை இப்போ நம்ம தாளிச்சுக்க போகிறோம். பொங்கலுக்கு தண்ணி வைக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு பொங்கல் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் பாலும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் நீங்கள் கொதிக்க வச்சு ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி சரி பண்ணிக்கலாம். கூடவே தேங்காய் சட்னியுமே. இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். தேங்க்யூ.